ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவாலி மீன் தான். நல்ல பெரிய மீனாக கொடுத்துருக்காங்க. இந்த பூவாலி மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இந்த மீன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த மீன் சாப்பிட்டவங்களுக்கு இதோட டேஸ்ட் நல்லா தெரியும். வாழை மீன் எப்படி வறுவலுக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த பூவாலி மீனும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுவலுக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, முள் தான் அதிகமாக இருக்கும். முள் இருக்கிற மீன் தான் ருசியாக இருக்கணும், எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இந்த மீனும் நல்ல டேஸ்ட்டு. இந்த 2 மீன் பார்த்திங்கன்னா 100 ரூபா. ஆனால் நல்ல பெரிய மீனாக தான் இருக்குது. ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம பூவாலி மீன் வாங்கியிருக்கோம். பார்க்குறதுக்கு பழசு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த செய்தியில் எடுத்து பார்க்கும்போது நல்லா ரெட்டாக தான் இருக்குது. அதனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இறால் வாங்கியிருக்கோம். இந்த இறால் 100 ரூபா. ஆனால் 100 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 15-20 இறால் தான் இருக்கும் போல். ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டி இறால் மட்டும் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. மற்ற மீன் கூட நம்ம நல்லா வாங்கிடலாம். ஆனால் அந்த இறால் மட்டும் துவையல் அரைக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த இறால் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இறால் கிரேவியும் மீன் குழம்பும் கொஞ்சம் வறுவலும் செய்ய போகிறோம். ரொம்ப கம்மியாக இருக்கு இறால். நான் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியுது? கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கா இல்லை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கா? ஒரு 20 இறால் இருக்கும் நம்பர்ஸில், அவ்வளோதான் இருக்குது.